ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ பற்றி தான். சரிங்களா? ஸோ எஸ்பிஓவில் இப்போ ஒன்று ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிமேல் எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ண போகிறீங்க, இல்லை எனக்கு கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா, இது நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஸோ கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் பண்ணணும், கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுமே பண்ணணும். இது ரெண்டையுமே பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா, அதாவது இந்த 2 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே இப்போ நான் பண்ண போகிறத பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா, எப்போவுமே இனிமேல் நீங்கள் எஸ்பிஓவில் லாகின் பண்ணி பார்க்க முடியாது. சரிங்களா? ஓகே. அதாவது பார்க்க முடியாதுன்னா உங்களுக்கு என்ன ரீஃபண்ட் கூட கிடைக்காது. சரிங்களா? நான் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைப்பா, எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்போ நான் பண்ண போகிறத பண்ணணும். சரிங்களா? இது பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கூட கிடைக்காது. நீங்கள் எஸ்பிஓவோட மெம்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவுண்ட்டில் வந்துடுவீங்க. ஓகே, சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஐடி பாஸ்வேர்டு போட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். எனக்கு ஐடி மறந்து போச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எதுவும் கேட்காதீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரோட ஐடியுமே அவங்களோட டெலிகிராமில் அவங்க நேம் பக்கத்தில் போட்டிருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு வந்து அது போடுங்க. ஸோ பாஸ்வேர்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியலன்னா நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்டு போட்டு கூட நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாகின் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா எஸ்பிஓ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் அக்செப்ட், அதாவது நான் எஸ்பிஓவோட கண்டிஷனுக்கு நான் ஏற்றுக்கிறேன், நான் கண்டினியூ பண்ணுறேன் எஸ்பிஓவில் அப்படின்னு சொல்லி கொடுத்தவங்க 63,000 பேர் இது வரைக்கும். சரிங்களா? இல்லை எனக்கு எஸ்பிஓவில் கண்டினியூலாம் பண்ண விருப்பம் இல்லை, நான் ரீஃபண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்றவங்க மொத்தம் 1800 பேர் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே டிக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதை ஏன் டிக் பண்ணுறோம் அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து படித்து பார்த்துடலாம். மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அனுப்புதல் மற்றும் பெறுதல், உலாவல் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவும் என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் வந்து மொபைல் ஃபோனை வந்து கொஞ்சம் நல்லாவே யூஸ் பண்ணுவேன். நான் ப்ரௌசிங் கூகுள் க்ரோமில் போயிட்டு ஏதாவது ஒன்று நான் தேடி பார்க்கணும் அப்படின்னா நானே போய் டைப் பண்ணி தேடி பார்ப்பேன். என்னால் மின்னஞ்சல், அதாவது இமெயில் வந்து கம்பெனிலேருந்து ஒரு மெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா, நான் அந்த இமெயில் ஐடியை போட்டு கரெக்டாக நான் மெயில் அனுப்பிடுவேன். வேறு என்ன, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க அதை டிக் பண்ணிடுங்க. தெரியாதுங்கிறவங்க அதை என்ன பண்ணணுன்னா டிக் பண்ண வேணாம். அடுத்தது, நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வழங்கும் க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது இப்போ என்னென்னா, இப்போ எல்லா கம்பெனியுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வாங்குகிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எஸ்பிஓவில் பே பண்ண அமௌண்ட் வந்து நாட் ஏ இன்வெஸ்ட்மெண்ட், அது வந்து ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜுக்கான ஒரு சேவை கட்டணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுவே நம்ம வந்து ஒத்துக்கிறோம் அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது ஒத்துக்காமல் போவீங்க. சரி, ஓகேவா? அடுத்தது, க்ளவுட் ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓக்கு செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு ஏற்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். அதாவது நீங்கள் வந்து இப்போ எனக்கு கீழே சேர்ந்துருக்கீங்க, எஸ்பிஓ எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கும்போதெல்லாம் நான் வந்து ஒரு வேகத்தில் வந்து டிசம்பர் மாதம் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அப்படி அந்த ஒரு பதிலை நீங்கள் கேட்டு என் மேலே கொஞ்சம் ஆக்ரோஷமாக வந்து பேசுவீங்களே, அது எப்படி அடுத்த மாதம் வரும்ன்ட்டு இப்போ டிசம்பர் மாதம்ன்றீங்கன்ற மாதிரி கேட்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து யாரும் சண்டைக்கெலாம் வரக்கூடாது அப்படிங்கிறத இதில் வந்து நான் ஒத்துக்கிறேன். அதாவது என்னை சேர்த்து விட்டவங்கக்கிட்ட நான் போய் சண்டைக்கெலாம் போக மாட்டேன். என் காசு எப்போ வரும், எப்போ ஓப்பன் ஆகும், எப்போ வேலை பார்க்கணும், ஸோ இந்த மாதிரி நான் எதுவும் சண்டைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அப்படின்றதுக்காக நம்ம அதை டிக் பண்ணுறோம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். எஸ்பிஓவில் அதிகாரப்பூர்வ ஊடகமான எஸ்பிஓ
வெல்கம் பேஜ், எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களில் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளையும் பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். ஓகே, அது என்னென்னா நம்ம எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதை தான் வந்து இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்பிஓ டெலிகிராம் சேனலில் வர எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எல்லா மெசேஜு, ஆடியோ, வீடியோ, என்ன சொல்கிறது, டைப்பிங் மெசேஜ் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துருவேன், மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிக் பண்ணிக்கலாம். எஸ்பிஓ வழங்கும் கிளவுட் சேவையின் வாடிக்கையாளர் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன். நான் எஸ்பிஓவின் முதலீட்டாளர், பங்குதாரர் நிதி முகவர் அல்ல என்பதை ஏற்கிறேன். நான் எஸ்பிஓ பணிகளில் பணியாளர் மட்டுமே என்பதை இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது என்னென்னா, நம்ம வந்து எஸ்பிஓவில் ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுற ஒரு கஸ்டமர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எஸ்பிஓவோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, எஸ்பிஓவோட ஷேர் ஹோல்டரும் இல்லை. வேறு என்ன, அவ்வளோதான். நம்ம எஸ்பிஓ சொல்கிற ஒர்க்கை நம்ம வந்து அதாவது என்ன தவறாமல் பின்பற்றுவோம் அப்படின்றத இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுவோம், நான் எஸ்பிஓவில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாலும் நான் அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்பிஓவின் அதிகாரப்பூர்வ ஊடகத்தில், அதாவது டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜில் நான் புரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எனவே எஸ்பிஓவின் அறிமுகம் செய்பவர், உறுப்பினர்கள், பிரதிநிதிகள் யாரையும் அவர்கள் அனுமதி ஒப்புதல் இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ, கேள்வி கேட்கவோ தொந்தரவு செய்யவோ மாட்டேன். அது ஃபஸ்ட்டு சொன்னது தான். நம்மளோட அப்ளைனர், டவுன்லைனர்னு சொல்லிட்டு யாரையுமே நம்ம வந்துட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் டெலிகிராம் சேனலில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே ஒரு டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன, நான் எந்த விதமான போலியான கருத்துகள், செய்திகள் வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். எந்த ஒரு தளத்திலும் இந்த விஷயத்தை பற்றிய துல்லியமான உண்மைகள் ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் தொடர்பான எந்தவிதமான வாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன். அத்தகைய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன. அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம். இந்த வாசகம் ஏதோ என்னைய டார்கெட் பண்ணியே எழுதின மாதிரி இருக்குது. சரி, ஓகே. என்ன ஆதாரம் இல்லாமல் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பெனி ஏமாற்றிடுவாங்க, ஓடிடுவாங்க, வராது, அப்ரூவல் கிடைக்காது, வேறு என்ன சொல்லலாம், வேறு என்ன சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நிறுவனத்திற்கு எதிராக ஆதாரம் இல்லாமல், அதாவது எதிராக பேசணுன்னா பேசிக்கலாம், பட் ஆதாரம் வச்சுக்கிட்டு எதிராக பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆதாரம் இல்லைன்னா பேசக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பேச வேணாம். இதையும் ஒரு டிக் அடிச்சுட்டு அடுத்து கீழே வந்துடுங்க. பெறப்பட வேண்டிய பணிக்கட்டணம் தொகை திரும்பப் பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம், கேள்விகள், சிக்கல்கள் இருந்தால் அது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், புரிந்து கொள்கிறேன். மேலும் இது தொடர்பாக என்னை அறிமுகப்படுத்திய உறுப்பினர்களை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அதாவது நமக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை கேள்வி, இல்லை எனக்கு எஸ்பிஓ ஓப்பன் ஆகலை அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கல், ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் கரெக்டாக போட்டும் வரல அப்படின்னா நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புனீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, அது ஒரு டிக் பண்ணிக்கலாம். வேலையை செய்யும்போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது கூட ஒரு வேலை தான். சரிங்களா? ஸோ கண்டினியூ பண்ணணும், இல்லை கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்களுமே இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த வேலையை இந்த விதிமுறைகளுக்கெல்லாம் நம்ம ஏற்றுட்டு நம்ம இந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றது ஒரு இதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த
நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன். பகிரங்கமாக ஒப்புக்கொள்ள சொல்கிறாங்களே, இதன் மூலமாக ஏதாவது வெளிக்குத்தே தான் இருக்குமா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஒரே விஷயத்தை தான் அவங்க ரிப்பீட்டடாக நிறைய ஸ்லாங்கில் போட்டிருக்காங்க. எஸ்பிஓவில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஒத்துக்கிறேன், ஏற்றுக்கிறேன், என்ன சொல்கிறது, ஃபாலோ பண்ணுறேன். அது 3யுமே நீங்கள் பண்ணுவீங்கன்னா இதை டிக் பண்ணிக்கோங்க. நான் எஸ்பிஓ அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன். அப்பாயின்மெண்ட் பெறுதல் மின்னஞ்சல். ஓகே. நீங்கள் எஸ்பிஓ ஆஃபீஸ்க்கு நேரடியாக போய் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, எஸ்பிஓ எப்போ ஓப்பன் பண்ணுவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை அதான் உங்கள் சொந்தக்காரங்களாம் கூட்டிகிட்டு போய் பார்க்க வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த மின்னஞ்சலுக்கு முன்னாடியே மின்னஞ்சல் பண்ணியிருக்கணும். நான் இந்த மாதிரி இத்தனாந்தேதி வரேன், அங்கே எல்லோரும் அலர்ட்டாக இருங்க, நான் அவங்க எல்லோரையும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மின்னஞ்சல், நீங்கள் அந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிடுவீங்களா? சரிங்களா? மெயில் அனுப்பிவிட்டு நீங்கள் பாட்டு போயிடக்கூடாது. நான் பாட்டு நாளைக்கு வந்துடுறேன், நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ இன்றைக்கி என்ன தேதி, 3ஆந்தேதினா ஒரு 13ஆந்தேதி போல் நான் கண்டிப்பாக வருவேன் ஆஃபீஸ்க்கு, நீங்கள் வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பர்மிஷன் மாதிரி கேட்கணும். சரிங்களா? ஸோ அதுலேருந்து அவங்க பார்த்துட்டு ஒரு ரிப்ளை மாதிரி நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி 2யுமே அவங்க பர்மிஷன், ஸோ உங்களுக்கு ரிப்ளை அது எதுவுமே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் டேரெக்டாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ அதுக்கு நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்தது, தனிப்பட்ட காரணங்களுக்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்தவோ தொந்தரவு செய்யவோ பேசவோ மாட்டேன், இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன். சரி, ஓகே. நம்ம வந்து நம்மளோட தனிப்பட்ட காரணம், பர்சனல் ரீசனுக்காக யாருக்கிட்டேயும் போய் பர்சனலாக, அதாவது அவங்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கால் பண்ணி, ஸோ அந்த மாதிரி எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ அதையும் டிக் பண்ணிவிட்டு, மேற்கூறிய அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளையும் நான் பின்பற்றுவேன் என்பதையும், ஏதேனும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மீறினால் எனது கிளவுட் சந்தா ஐடி ரத்து செய்யப்படுவதற்கும் எனக்கு எதிராக பொருந்தக்கூடிய இடங்களில் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் நம்ம வந்துட்டு இப்போ மேலே படித்த எல்லாத்தையுமே நம்ம ஒத்துக்கிறோம், ஏற்றுக்கிறோம், மறுக்க மாட்டோம், ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணுவோம்னு சொல்லி தான் நம்ம டிக் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். ஸோ பண்ணாமல் நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல. என்னாச்சு, ரொம்ப தூரம் வந்துட்டோமா? இன்னும் நிறைய அப்ரூவல்ஸ் டிக் பண்ணி காணோம். இங்கே ஒரு டிக்கு, இங்கே தான். மேற்கூறிய அனைத்தையும் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன்றது. அடுத்தது இதுதான். இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் ஏற்றுக்கொண்டேன். மேலும் நான் எந்த ஒரு பலம், வற்புறுத்தல் தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதாவது நான் யார் சொல்லியும் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணலை. என் அப்ளின்னு சொன்னார், டவுன்லின்னு சொன்னாங்க, இல்லை என் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் யார் சொல்லியும் நான் இதை வந்து அக்செப்ட் பண்ணல. இது என்னோடய சொந்த விருப்பத்தின் பேரில் நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ணி நம்ம அக்செப்ட் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இதை டிக் பண்ணலை அப்படின்னாலே ஓகே தான். சரிங்களா? டைரெக்டாக ரிஜெக்ட்டுன்னு இருக்கும், அந்த ரிஜெக்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வெளியில் போயிடலாம். நீங்கள் இவ்வளவும் டிக் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. எனக்கு விருப்பம் இல்லை, கண்டினியூ பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எனபிளில் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். பட் உங்களுக்கு எல்லாமே நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறவங்க இதை எல்லாத்தையுமே டிக் அடித்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த அக்செப்ட் பட்டனே எனபிள் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அது டிசபிளில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இது எனபிள் ஆகணும்னா நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் மட்டும்தான் எனபிளில் இருக்குது, ரிஜெக்ட் வந்து டிசபிள் ஆகிருச்சு. சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இப்போ அக்செப்ட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு ஒரே ஒரு வழி. ஸோ அதனால் நம்ம அக்செப்ட் பண்ணிடலாம். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துருச்சு. வெல்கம் டு த ஃபேமிலின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஒரு சில இங்கிலீஷ் வாக்கியங்கள். சரிங்களா? ஸோ இதை வந்து படித்து பார்த்துட்டு
அடுத்து என்ன, கோ டு டேஷ்போர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பழைய டேஷ்போர்டு நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே. ஒருவேளை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு எப்படி காமிக்கும்ன்றது எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் வராதா என்னன்றது தெரியலைங்க. சரிங்களா? ஸோ கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டினியூ பண்ணிவிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இவங்க மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை கிடையாது, இவங்க என்ன சொல்கிறது, அவ்வளோதான், நம்பிக்கை கிடையாதுனால அதுலேயே எல்லாம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? நம்ம அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதுவும் பேச வேணாம். அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவோம், உங்கள் அப்ளைன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. சரிங்களா? நான் இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்கள் அப்ளைன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு உங்கள் அப்ளைன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இன்னமும் இருக்கீங்க அப்படின்றத அவர் நினச்சிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக சொல்லிவிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ரீஃபண்டுக்கு மெயிலெலாம் அனுப்பிட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க. இல்லை இன்னும் அனுப்பலைன்னா அனுப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ.